எதுவும் செஞ்சிடாதீங்க. அடச்சே, இவனா மானத்தை மானம் கெட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார். என்னது, இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கே வயிற்றுச்சலு. ஒரு அழகான பொண்ணை நான் கட்டிக்கிறது உனக்கு என்னையா பொறாம? இங்க பார், கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, இவன் தங்கச்சிய நேர பாத்துருக்கியா? ஏன் இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? நான் கட்டி கொடுத்துருவோம் மாமா, ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுவோம் நாய. இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கா. அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னியா இல்லையாடா? ஐயா, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க. எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, மானசுடைய தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. இப்பதாங்க நீங்க பெரிய 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 மனுஷன் ஆயிட்டீங்க. கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கணும், கொஞ்சம் கைய விட்டுறீங்களா? அந்த எஸ்கேப் ஆகிற வேலை இனிமே நடக்காது. வா, 2 பேரும் கவனிக்கலாம்.